ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி பார்க்க போகிறது ரெயின் லில்லி பூச்செடிகள், வேறு பூச்செடிகள் எல்லாம் நம்ம எப்படி வளர்க்குறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டேபிள் ரோஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரெயின் லில்லி தான் காட்டணும்னு என்ன இருந்தாலும் இதை சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் நான். ஏன்னா இது தெரிஞ்சுக்கினா நல்லதுன்னு சொல்லிட்டு, அதாவது முக்கால்வாசி தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் 2-3 இன்ச்சு குறைவாக ஊற்றி வச்சுருந்தேன். மழை வந்ததுனால நனைஞ்சிச்சு, அதாவது ஃபுல்லாக தண்ணி ரொம்பிடுச்சு இந்த பாட்டில். ஆனால் இதில் நான் என்ன போட்டிருக்கேன்னா ட்ரை லீஃப் போட்டு ஒரு கல் வச்சுட்டேன். உள்ளே லைட்டாக சின்ன கல் தான் வச்சுருந்தேன் நான். தண்ணி ஊற்றி, அதாவது ட்ரை லீஃப்லாம் நல்லா கொஞ்சம் முழுகிறப்பல தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அப்படியே நம்ம விடக்கூடாது, ஏதாவது செடி வைக்கலாம், தாமரை எல்லாம் வைக்கிறாங்க பாருங்கள். அதே போல் நம்ம டேபிள் ரோஸ் வைக்கணும்னு எனக்கு பிடிக்கும் போல். அதனால நான் இதில் வந்து டேபிள் ரோஸ் போட்டு வச்சுருந்தேன். நல்லா வளருது பாருங்கள். ஆனால் தண்ணி ரொம்பிடுச்சு, கொஞ்சம் கம்மியாக தான் நீங்கள் போட்டுக்கணும். தண்ணி ரொம்ப இருந்ததுனால சொல்கிறேன் நான். கொஞ்சம் குறைவாக இருந்தால் தண்ணி மேலே மிதக்கும், ட்ரை லீஃபெல்லாம் உள்ளே இருக்கும். நீங்கள் கல் வச்சுடுவீங்க வெயிட்டுக்கு, அதுக்கு சொல்கிறேன் நான். அப்போ தான் நல்லது. உங்களுக்கு தாமரை எப்படி வளருமோ அதே போல் இந்த டேபிள் ரோஸ் கூட நல்லா வளரும். நம்ம பூச்செடிங்கள்லாம் வளர்க்கும்போது எப்போவுமே பாருங்கள், இப்போது இந்த பாட்டில் நம்ம வச்சுருக்குறோம், பெரிய பாட்டில் தான் வச்சுருக்குறோம். இருந்தாலும் சின்ன பாட்டில் வச்சு எப்படி வளருது அப்படின்ட்டு கூட விதவிதமாக வச்சு நம்ம தோட்டத்தில் வளர்க்கலாம். அப்போ நம்மளுக்கும் ஒரு அதாவது சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா ஒவ்வொரு செடி இப்போ இதே பாட்டில் இப்படி வளர்த்தா கூட நம்மளுக்கு சின்ன பாட்டில் பார்க்கும்போது ஒரு பூ 2 பூ பூக்கும்போது ரொம்ப பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். நிறைய பூ பூத்தாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள் எத்தனை பூ வந்துருக்கு இன்றைக்கி ரெயின் லில்லி. இது போல் நல்லா ரெயின் லில்லி அதிகமாக பூக்கள் பூக்கணுன்னா ஒரே பாட்டிலே அப்படியே வச்சுக்கணும். சப்போஸ் சின்ன பாட்டில் வேணுன்னா நீங்கள் ஒரே ஒரு கிழங்கு வச்சுக்கலாம். இந்த பூவெல்லாம் காஞ்சதுமே சீடு ஃபார்ம் ஆகும். நீங்கள் சீடு கூட தூவிடலாம் தொட்டி ஃபுல்லாக. அதை அப்படியே விட்டுடணும், நீங்கள் எடுக்காமல் கன்று, அதாவது கிழங்கு தனியாக பிரிக்காமல் நான் சொல்கிறேன். அப்போ ஒரே டைம் நீங்கள் வளரும்போது இது போல் ஃபுல்லாக பூ பார்க்க முடியும். நிறைய இயர்ஸ் வந்து இருந்தது இந்த பிளான்ட் என்கிட்ட. அதனால் வந்து கொஞ்சம் கிழங்கெல்லாம் ரொம்பி நான் தனியாக பிரித்தாலும் இது ஃபுல்லாக எப்போவுமே ரொம்பி தான் இருக்கும். அதனால நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் நமக்கு. இப்போ இது வந்து நீங்கள் இந்த கிழங்குல இப்படி வைக்க முடியுமானா, அதாவது இந்த தாமரை போல் நம்ம டேபிள் ரோஸ் இப்போ வச்சோம் தண்ணிக்குள்ளே மிதக்கிற மாதிரி, இந்த கிழங்கு செடி வளர்க்கலாமா அப்படின்னா நீங்கள் வச்சு பார்க்கணும். மேல் பாகத்தில் வந்து தண்ணி இல்லாமல் அந்த வேர் பகுதி மட்டும் தண்ணிக்குள்ளே வச்சு இந்த கிழங்கு நான் வச்சு வளர்த்து காட்டுறேன், சொல்கிறேன். பல விதமாக நம்ம தோட்டத்தில் செடிங்கள்லாம் பூச்செடியெல்லாம் வளர்க்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ இது போல் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது போல் தண்ணிக்குள்ளே இந்த செடி இருக்குது. எதுக்காக இது வந்து நமக்கு இந்த ஐடியா கிடச்சிதுன்னா, நம்ம வந்து ட்ரை லீஃப் கம்போஸ்ட் பண்ணுவோம் ஒரு தொட்டிக்குள்ளே. அப்போ இது கம்போஸ்ட் ஆகிற வரைக்கும் சும்மா தான் இருக்கும், மூடி வச்சுட்டு தொட்டி. அப்படியெல்லாம் இல்லாமல் இதுக்குள்ளே இந்த செடிங்கள்லாம் வளர்த்துக்கலாம். இது மக்கி கூட வரும். அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் இந்த செடியை எடுத்துகிட்டு கூட நீங்கள் அந்த கம்போஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி கம்போஸ்ட், அதாவது ட்ரை லீஃப் போட்டு தண்ணி ஊற்றிட்டு இதே போல் டேபிள் ரோஸ் போட்டுடலாம். அப்படி நீங்கள் வளர்க்கலாம். ஏன்னா கம்போஸ்ட் எங்கே பண்ணுறதே தெரியாமல் சூப்பராக இருக்கும், க்ளீனாக தோட்டம் கூட பார்க்குறதுக்கு. அதுக்கு சொல்கிறேன் நான். இப்போ சின்ன இடம் வச்சுருப்பீங்க அது போல். ஆனால் நான் இடம் இருந்தால் கூட சின்ன பாட்டில் தான் நான் செடியெல்லாம் வளர்க்குறேன். இப்போது வாட்டர் பாட்டிலில் கூட கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலு, வாட்டர் பாட்டில் இது போலலாம் பாதி கட் பண்ணிட்டு இதில் கூட தண்ணி ஊற்றிட்டு நான் வச்சுட்டேன். டேபிள் ரோஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது போல் வைக்கும்போது கூட நீங்கள் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் இதுலேயே, அதாவது ரொம்பலாம் ஊற்றக்கூடாது, கொசுவில் மொய்க்கும். ஒவ்வொரு சொட்டு 2 சொட்டு அது போல் வினிகர் அது மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், சொல்கிறேன். இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் வேறு கம்போஸ்ட் எல்லாம் போடணுன்னா நீங்கள் இதிலே கூட போட்டுக்கலாம். இப்போது இந்த டேபிள் ரோஸ்க்கும் சத்து கிடைக்கும், அதே சமயத்தில் கம்போஸ்ட்டு கூட ஆகும். இந்த மாதிரி கம்போஸ்ட் கூட நீங்கள் ரெடி பண்ணலாம், தொட்டி சும்மா இருக்காமல் செடியெல்லாம் வளர்க்கலாம். இப்போ 1/4 பங்கு வெங்காயம் வந்து கட் பண்ணேன், அதாவது வால் பகுதி இது கட் பண்ணிட்டு நீங்கள் இது போல் தண்ணியில் முக்கி வச்சிடலாம். இது போல் லைட்டாக நீங்கள் வந்து ட்ரை லீஃப் மேலே வர மாதிரி கொஞ்சமாக பார்த்துக்கணும். இப்படி இருந்தால் கூட கொஞ்சம் முழுகணும், அதுக்காக சொல்கிறேன் நான். இது போல் வச்சுட்டு பாருங்கள், வாழைப்பழம் தோல் கூட நீங்கள் இது போல்
இப்படி வச்சு விரலில் அழுத்தி விடணும். உள்ளே இருக்கிற போல் வாழைப்பழம் தோல், பனானா பீல்ஸு, ஆனியன் பீல்ஸும் போட்டுக்கலாம். இல்லை இது போல் வெங்காயமே 1/4 பங்கு கட் பண்ணிட்டு இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ வந்து இது போல் வைக்கிறதுனால நீங்கள் ரொம்ப தண்ணியில் முக்கி வச்சிங்கன்னா வேர் வரும், மேல் செடி கூட முளைக்கும். இதில் வந்து வெங்காயம் தாள் கூட வரும். ஆனால் நீங்கள் சமையல் கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம் அழகுக்கு. இதில் வந்து நிறைய தண்ணி இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வேர் அழுகல் வந்துடும். இருந்தாலும் நான் எதுக்கு வைக்கிறேன்னா கம்போஸ்ட் ரெடி ஆகும். அதே சமயத்தில் இந்த டேபிள் ரோஸ்க்கெல்லாம் கூட ஃபெர்டிலைசர் கிடைக்கும். இப்போ நம்ம இது போல் வாழைப்பழம் தோல், வெங்காயம் தோல், இது போல் வெங்காயம் அது போலலாம் வைக்கும்போது ஃபெர்டிலைசர் ரெடி ஆகிடும். அதாவது கம்போஸ்ட் ரெடி ஆகும், டேபிள் ரோஸ்க்கெல்லாம் வந்து ஃபெர்டிலைசர் ரெடி ஆகும். அதே போல் ஏன்னா சத்து கிடைக்கும். எப்படி உங்களுக்கு நீர் சத்து கிடைக்கும், வாழைப்பழம் தோல் பொட்டாசியம் இருக்குது, அதனால நிறைய பூக்கள் பூக்கும் இந்த தண்ணிக்குள்ளேயே டேபிள் ரோசஸ்ஸு. இந்த செடி கூட நான் வளர்த்து காமிக்கிறேன் எப்படி அது தண்ணியில் வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு. இது போல் நம்ம பலவிதமாக செடிகள்லாம் வந்து பலவிதமாக பிளான்ஸ் வளர்க்கலாம். ஃப்ளவர் பிளான்ஸு சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். நம்ம கம்போஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணுறீங்க, அந்த தொட்டி கூட சும்மா இருக்காமல் நம்ம இது போல் வச்சிடலாம். இது போல் நம்ம செய்யும்போது கம்போஸ்ட்டு ரெடி ஆனவுடனே நம்ம எடுத்துகிட்டு திருப்பி வந்து தண்ணி ஊற்றி ட்ரை லீஃப் போட்டு இது போல் வாழைப்பழம் தோலெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி வச்சிடணும். அந்த ட்ரை லீஃப் மட்டும் பாதி போட்டு பெரிய கல் வச்சிடணும் நீங்கள். அதுக்கப்புறம் அந்த தண்ணி மேலே வந்து இது போல் டேபிள் ரோஸ் கட் பண்ணிட்டு நீங்கள் போட்டுடணும். போட்டால் டேபிள் ரோஸ் ஃபுல்லாக வேர் பிடிச்சி இந்த ட்ரை லீஃப் தண்ணியிலே வளர்ந்துடும். அதுக்கு சொல்கிறேன் நான். சூப்பராக இருக்கும் இது கூட பார்க்கறதுக்கு தோட்டத்தில். அதுக்காக நான் இது போல் செய்கிறது. இப்போது இந்த ரெயின் லில்லி கூட நீங்கள் வாழைப்பழம் தோல் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக பூ வரும். ஆனால் நீங்கள் வந்து இடம் மாற்றி இப்போது நம்ம தொட்டி தூக்குறோம், ஷேக் பண்ணிட்டு வச்சோம்னா அந்த பூ வந்து மூடிக்கும், க்ளோஸ் ஆகும். அது போல் ஆகாமல் இருக்கிறதுக்கு சப்போஸ் நீங்கள் இடம் மாற்றி வைக்கணும்னா முன்னாடியே மொட்டு வந்தோடனே நாளைக்கு பூ போதுன்னா நீங்கள் கீழே எடுத்துகிட்டு வந்து எந்த இடத்துல வச்சுக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கணும் பிளான்ட்டு. அப்போ தான் நல்லது. இல்லைன்னா க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோ, பாதி ரொம்ப நேரமாகும் திருப்பி விரியறதுக்கு இந்த ரெயின் லில்லி. அதுக்கு சொல்கிறாங்க அப்பப்போ நீங்கள் வந்து ரெயின் லில்லி கட் பண்ணி விடணும். அப்போ தான் நல்லது, சீக்கிரமாக மொட்டு வைக்கும். ஃபெர்டிலைசரும் அப்பப்போ கொடுக்கலாம், ரொம்ப கொடுக்கூடாது, லைட்டாக கொடுத்தா போதும். மண்புழு எருவு இல்லைன்னா வாழைப்பழம் தோல் தண்ணி, வெங்காயம் தோல் தண்ணி நம்ம ஊற்றிட்டு வரணும். வெங்காயம் தோல் தண்ணி ஊற்றுனீங்கன்னா பெரிய பூவாக வரும். இது போலலாம் நீங்கள் வந்து கம்போஸ்ட் ரெடி பண்ணிங்கன்னா சூப்பராக செடியெல்லாம் வளர்க்கலாம். இந்த கம்போஸ்ட் ஆனோடனே சாமந்தி கன்று கூட நீங்கள் வைக்கலாம். மண், அதாவது மணல், செம்மண், இந்த ட்ரை லீஃப் கம்போஸ்ட்டு. ஏற்கனவே காய்கறி வேஸ்ட்டெல்லாம் இதுக்குள்ளே நம்ம போட்டிருக்கோம். 2 months கழிச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த எரு வந்து. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.